குமரி முதல் வெள்ளையங்கிரி வரை 480 கிலோமீட்டர் பாத யாத்திரையாக செல்லும் ஈசா ஆதியோகி ரதத்திற்கு நெல்லை வண்ணாரப்பேட்டையில் பக்தர்கள் வரவேற்பு அளித்தனர். ஈசா மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு தென் கைலாய பக்த பேரவை சார்பில் ஆதியோகி ரத யாத்திரை சிவ யாத்திரை என்னும் பாத யாத்திரையை சிவாங்க பக்தர்கள் ஆண்டுதோறும் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவிலிருந்து ஆதியோகி சிவன் திருவுருவம் தாங்கிய தேர்களை இழுத்தபடி பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்கள் ஈசா யோகா மையத்தில் நடக்கும் சிவராத்திரி விழாவில் பங்கேற்க உள்ளனர். ஈசா ஆதியோகி சிலையுடன் விநாயகர், சுப்பிரமணியர், நந்திகேஸ்வரர், 4 திருவுருவங்களை தாங்கிய தேருடன் சிவனடியார்கள் பாத யாத்திரையாக கோவை ஆதியோகி வளாகத்திற்கு செல்வதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்திலிருந்து நட்டலம் ஜெகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட சிவபக்தர்கள் கடந்த 23ஆம் தேதி பாத யாத்திரையை தொடங்கினர். சிவ யாத்திரை ரதம் கன்னியாகுமரியிலிருந்து ஆரல்வாய்மொழி, பணக்குடி, வள்ளியூர், நான்குநீர் வழியாக நெல்லைக்கு வருகை தந்தது. குமரி முதல் கோவை, வெள்ளையங்கிரி வரை 480 கிலோமீட்டர் செல்லும் இந்த ரதத்திற்கு பக்தர்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். தொடர்ந்து ஆதியோகியை பிரார்த்தனை செய்து தினமும் தியாகமும் மகா ஆரத்தியும் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ரதம் கயத்தாறு, கோவில்பட்டி, விருதுநகர் வழியாக செம்பட்டி சென்று அங்கிருந்து ஒட்டன்சத்திரம் வழியாக வரும் 13ஆம் தேதி கோவை ஈசா யோகா மையத்திற்கு சென்றடைகிறது.